నన్బర్గులకు వణకం వెంకಟೇಶ್ ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கடேஷ் ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். டைம் இப்போ ஒரு 10:30 மணி ஆகிடுச்சு. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேட்ச் நிற்கிது. இது ஒரு பேட்ச் இருக்குது, உள்ளே அதுக்குள்ளே ஒரு பேட்ச் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது, அந்த கடைசியில் ஒரு பேட்ச் இருக்குது. இதுதான் நமக்கு இப்போதைக்கு தெரியுது. ஒரு 4 பேட்ச் இருக்குது. எந்த அளவுக்கு குட்டி வந்தது, வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை நம்ம விசாரிக்கலாம். ஆளே இல்லை இங்கே யாருமே. కరిమిలా ఏం బండి ఆడకు పోతుంది? ఈ పోతున్నాయి అడుగున్నా మన బండిలో తోలుకోండారు. ఈ పొద్దు ఈ పక్క పిల్లలు వచ్చినాయి దండిగా గొర్రెలు పెద్దగా రాలేదండి. ఈ వారం రాలేదు. నెక్స్ట్ వారం నుంచి బాగుంటుంది. ఈ పొద్దు ఈ వారం వ్యాపారం ఎట్లుంది? ఈ పక్క గొర్రెలకు తెరలే, సరిగా రాలేదండి ఆ గొర్రెలు. ఎవరికి సరిగా రాలే. కారణం ఏమి? కారణం ఏంటి? ఈ పక్క నార్యాతలు వేసుకుంటూ ఉంటారు, పనుల్లో ఉంటారు. పోతే సీజన్ కాబట్టి పొటేళ్ళు అవి తెస్తారు. పొటేలు తెస్తాను, గొర్రెలు తక్కువ వస్తూ ఉంటాయి. రేపు వారం పై వారం నుంచి బాగుంటుంది. சரி சரி. அவர் வீடியோவில் ஒரு விருப்பப்படல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் தாயாடுகள் வந்தது. காரணம், நடவு சீசன் எல்லாருமே வேலையில் இருக்கிறாங்க. அதனால் ஆடுகளை எடுத்துகிட்டு வரல. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் எல்லாமே வர்றதுனால கெடாக்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வர்றாங்க. அதாவது கறிக்கான குட்டிகள் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. தாயாடுகள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த வாரத்திலேருந்து கூடுதலாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, நடவு வேலைலாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியல. நாத்தாங்கால் இப்போ தான் நிறைய இடத்துல விட்டு வச்சுருக்காங்க. இனிமேல் நடவு வேலைகள் ஸ்டார்ட்டே ஆகலை. ஏதாவது ஒரு சில வாரங்களில் இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது. இதோட கணக்கு போட்ட 5, இது அது ஒரு பேட்ச் 6 இருக்குது. 10:30 மணிக்கு இங்கே ஏதாவது 27 எத்தனை ஆடு கேட்டிங்க? 14 ஆடு கேட்டிங்க. குட்டி இருக்குது, அதில் 12 குட்டி இருக்குது. தரமாட்டேன்றாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 28 கேட்டிங்க. அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க? 29 கம்மி இல்லை. எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? திருச்சியிலேருந்து வரீங்க. நம்ம இவர் சசி அண்ணன் வண்டியில் வந்தீங்களா? சரி 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 சரி. இப்போ 2 வாரமாக வராரு போல இருக்குது. தொடர்ச்சி வரேன்னாரா எப்படி? சரிண்ணா சரிண்ணா. வருவார். அப்புறம் அவர் சரிண்ணா சரிண்ணா. சரி இருங்க, நான் அதை கேட்டு வந்துடுறேன். 28,000 ఎంత ఇంకోసారి పలిచని చెప్పు వాళ్ళకి ఇనే మరి. అది ఎలా అన్నీ అమరు లేవు కదా, ఉండేటివి ఉన్నాయి. అది ఆయన లాగి చూపిస్తాడు. సరే చెప్పు. నువ్వు కట్ట మీద పోయేటప్పుడు రేటు దాని రేటు చెప్పాలి. కట్ట మీద పోయేటప్పుడు దాని రేటు చెప్పాలి. చెప్పు, మాట చెప్పు, అయిపోతుంది. ఏం చెప్పినావు చెప్పు. ఇంకో நண்பர்களை மொத்தமாக கேட்குறாங்க. 28,000 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர். 12-13 குட்டி இருக்கான். 23,000 அவங்க கேட்குறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த தாயாடுகளை ஜோடி 29,000 வாங்கியிருக்கிறாங்க. ఎన్ని నాయి మొత్తం? గురనా మొత్తం ఎన్ని? 14 గొర్రెలు, 10 పిల్లలు. ఎవరెవరిని వచ్చినది ఏమైనా అయింది? అవులా? இந்த ஆடுகளை கேட்டாங்க. 26,000 கம்மி தரமாட்டாராம் அவர். அது ஓட்டுனா 26,000 கம்மி தரமாட்டாங்களாம். 25,000 வரைக்கும் கேட்டாங்க. இதில் கொஞ்சம் குட்டியோடு இருக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஆடு. నేను అడ్డా నిలబడినా లేంటేళ్ళు ఉంటాయి సార్. తోలా